ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் முகவுரை அப்படிங்கிற தலைப்புலேருந்து 80 வினாக்கள் பார்க்க போகிறோம். டிஎன்பிஎஸ்சியுடைய நியூ சிலபஸில் முகவுரை அப்படிங்கிற டாப்பிக்கை கொடுத்துருக்காங்க. இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்கில் தகவல் ரொம்ப ரொம்ப குறைவாக தான் இருக்குது. நீங்கள் புதிய சமச்சீர் புத்தகம், பழைய சமச்சீர் புத்தகம் எங்கே படித்தாலுமே ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. இதை அவுட் சோர்ஸ்லேருந்து தான் நிறைய கேள்வியை கேட்குறாங்க. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஸ்கூல் புக்கு, அவுட் சோர்ஸு எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். மொத்தம் 80 கேள்வி இருக்குங்க. இதில் 40 கேள்வியை நான் இப்படி கம்பைன் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். மீதம் இருக்கிற 40 கேள்விகள் டிஎன்பிஎஸ்சியுடைய எக்ஸாமில் வந்த கேள்விகள். எப்படியெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் கொண்டு வந்திருக்கேன். மொத்தமாக கம்ப்ளீட்டாகவே இந்த டாப்பிக்கை முடிச்சிட போகிறோம். ஸோ வீடியோவை முழுமையாக பாருங்கள். சரி, ஃபஸ்ட்டு கேள்வியை பாருங்கள். முகவுரையை கொண்ட முதல் அரசியலமைப்பு எது? உலகத்தில் முகவுரையை கொண்ட முதல் அரசியலமைப்பு எது? அமெரிக்காவுடைய அரசியலமைப்பு. இந்திய அரசியலமைப்பின் முகவுரையின் பெரும்பகுதி எந்த நாட்டு அரசியலமைப்புடன் ஒத்துள்ளது? இந்திய அரசியலமைப்புடைய முகவுரையுடைய பெரும்பகுதி அமெரிக்கா நாட்டு அரசியலமைப்புடன் ஒத்துள்ளது. இந்திய அரசியலமைப்பிற்கு முகவுரை தேவை என்று கூறியவர் யார்? இந்திய அரசியலமைப்புக்கு கண்டிப்பாக முகவுரை தேவை என்று கூறியவர் ஜவஹர்லால் நேரு. ஜவஹர்லால் நேரு குறிக்கோள் தீர்மானத்தை அரசியல் நிர்ணய சபையில் அறிமுகப்படுத்திய நாள். குறிக்கோள் தீர்மானம் என்பதை கொண்டு வந்து தான் முகவுரையை சேர்த்திருக்காங்க. 1946 டிசம்பர் 13 கொண்டு வந்திருக்காரு. 1946 டிசம்பர் 13. அரசியல் நிர்ணய சபையில் குறிக்கோள் தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட நாள். 1947 ஜனவரி 22. 1947 ஜனவரி 22. முகவுரையில் உள்ள நீதியின் மாண்புகள் எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டது? முகவுரையில் உள்ள நீதியின் மாண்புகள் என்ற கோட்பாடு எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டது? நீதியின் மாண்புகள் ரஷ்ய நாட்டிலிருந்து பெறப்பட்டது. முகவுரையில் உள்ள சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் போன்றவை எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டது? சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் போன்றவை பிரான்ஸ் நாட்டிலிருந்து பெறப்பட்டது. அடுத்து முக்கியமான கூற்றுகளை பார்க்க போகிறோம். முகவுரையை பற்றி நிறைய பேர் நிறைய விதமாக சொல்லியிருக்காங்க. இதை வச்சு தான் எக்ஸாமில் கேள்விகள் வந்துட்டுருக்கு. நல்லா கவனிங்க. முகவுரையை அரசியலமைப்பின் திறவுகோல் என்றவர் யார்? முகவுரையை அரசியலமைப்பின் திறவுகோல், அதாவது சாவி அப்படின்னு கூட குறிப்பிடுவாங்க, என்று குறிப்பிட்டவர் எர்னஸ்ட் பர்கர். எர்னஸ்ட் பர்கர். முகவுரையை அரசியலமைப்பின் அடையாள அட்டை என்று குறிப்பிட்டவர் யார்? முகவுரையை அரசியலமைப்பின் அடையாள அட்டை என்று குறிப்பிட்டவர் என்ஏ பால்கிவாலா. இதுக்கு ஷார்ட்கட்டு பால் அட்டை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. முகவுரையை எங்கள் நீண்ட நாளைய கனவு, நீண்ட நாளைய ஆசை என்றவர் யார்? முகவுரையை எங்கள் நீண்ட நாளைய கனவு, ஆசை என்று குறிப்பிட்டவர் அல்லாடி கிருஷ்ணசாமி. முகவுரையை நம் இறையாண்மை கொண்ட மக்களாட்சி குடியரசின் ஜாதகம் என்றவர் யார்? முகவுரையை ஜாதகம் என்று குறிப்பிட்டவர் யார்? கேஎம் முன்சி. முன்சி தான் ஜாதகம் என்று குறிப்பிட்டிருக்காங்க. முகவுரையை இந்திய அரசியலமைப்பின் ஆன்மா என்றவர் யார்? முகவுரையை இந்திய அரசியலமைப்பின் ஆன்மா என்று குறிப்பிட்டவர் தாகுர்தாஸ் பார்கவ். முகவுரையை அரசியலமைப்பின் பெரும் மதிப்பு வாய்ந்த பகுதி, அரசியலமைப்பின் ஆன்மா, அரசியலமைப்பின் வழிகாட்டி, அரசியலமைப்பின் சொற்களஞ்சியம், அரசியலமைப்பின் ஊன்றுகோல், அரசியலமைப்பின் அணிகலன் என்று குறிப்பிட்டவர் யார்? இத்தனை கூற்றுகள் சொல்லியிருக்காங்க. அரசியலமைப்பின் பெரும் மதிப்பு வாய்ந்த பகுதி, அரசியலமைப்பின் ஆன்மா, அரசியலமைப்பின் வழிகாட்டி, அரசியலமைப்பின் சொற்களஞ்சியம், அரசியலமைப்பின் ஊன்றுகோல், அரசியலமைப்பின் அணிகலன் என்று குறிப்பிட்டவர் தாகுர்தாஸ் பார்கவ். முகவுரையை கொண்டே அரசியலமைப்பு மதிப்பீடு செய்யப்படுகிறது என்று கூறியவர் யார்? முகவுரையை கொண்டே அரசியலமைப்பு மதிப்பீடு செய்யப்படுகிறது என்று கூறியவர் தாகுர்தாஸ் பார்கவ். நமது அரசியலமைப்பின் முகவுரை அமெரிக்க நாட்டின் அரசியலமைப்பு போன்று உள்ளது. இருப்பினும் அதைவிட சிறப்பானதாக உள்ளது. அரசியலமைப்பின் உயிர் நாடியாக முகவுரை உள்ளது. இது நமது அரசியல் சமூக அமைப்பை விளக்குகிறது என்று கூறியவர் யார்? இதை எக்ஸாமில் தனியாக கேட்டிருந்தாங்க. அரசியலமைப்பின் உயிர் நாடியாக முகவுரை உள்ளது என்று குறிப்பிட்டவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. எம் இதயதுல்லா இவர் தான் சொல்லியிருக்காங்க. முகவுரையை வழக்கறிஞர்களின் சொர்க்கம் என்றவர் யார்? முகவுரையை வழக்கறிஞர்களின் சொர்க்கம் என்று குறிப்பிட்டவர் யார்? சர் ஐவர் ஜென்னிங்.
முகவுரை அரசியலமைப்பின் பெரும் மதிப்பு வாய்ந்த பகுதி என்றவர் யார்? முன்னாடியே பார்த்துட்டோம், தாகூர்தாஸ் பார்கவ். அடுத்தது பொறுத்துக. இது வரைக்கும் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அதை வச்சு தான் கேட்டிருக்காங்க. அரசியல் ஜாதகம் என்று குறிப்பிட்டவர் K.M. முன்சி. அரசியலமைப்பின் சாவி என்று குறிப்பிட்டவர் எர்னஸ்ட் பார்க்கர். அரசியலமைப்பின் ஆன்மா என்று குறிப்பிட்டவர் தாகூர்தாஸ் பார்கவ். வழக்கறிஞர்களின் சொர்க்கம் என்று குறிப்பிட்டவர் சர் ஐவர் ஜென்னிங். வழக்குகளை பொறுத்துக. முகவுரை சம்பந்தமாக மிக முக்கியமான வழக்குகள் நடந்திருக்கு. இந்த வழக்குகளையும் நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை வச்சு தான் எக்ஸாமில் கேள்வி வந்திருக்கு. பெருபாரி வழக்கு 1960 நடந்தது. கேசவானந்த பாரதி வழக்கு 1973 நடந்தது. LIC வழக்கு 1995 நடைபெற்றது. மினர்வா மில் வழக்கு 1980 நடைபெற்றது. இந்த ஆண்டுகள் ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. வழக்குகளை பொறுத்துக. வழக்குகளை சரியாக பொருத்தணும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அந்த வழக்குடைய தீர்ப்பு என்ன அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. பெருபாரி வழக்கில் முகவுரை அரசியலமைப்பின் ஒரு பகுதி அல்ல என்று குறிப்பிட்டாங்க. கேசவானந்த பாரதி வழக்கில் முகவுரை அரசியலமைப்பின் ஒரு பகுதி தான், அடிப்படை கட்டமைப்பை மாற்றாமல் திருத்தலாம் அப்படின்னு சொன்னாங்க. LIC இந்தியா வழக்கில் முகவுரை அரசியலமைப்பின் பிரிக்க முடியாத ஒரு பகுதி அப்படின்னு குறிப்பிட்டாங்க. மினர்வா மில்ஸ் வழக்கில் முகவுரையில் உள்ள லட்சியங்கள் அரசியலமைப்பின் அடிப்படை வடிவங்கள் ஆகும், அவற்றை மாற்ற முடியாது, லட்சியங்களை மாற்ற முடியாது அப்படின்னு குறிப்பிட்டிருப்பாங்க. இது ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அடுத்த வினா, சரியான கூற்றுகளை கண்டறிக. முகவுரை நீதி புனராய்வுக்கு அப்பாற்பட்டதால் நீதிமன்றத்தின் மூலம் தீர்வு காண இயலாது. 1973 கேசவானந்த பாரதி வழக்கிற்கு பிறகு வழக்கிற்கு பிறகு நீதிமன்றத்தின் மூலம் முகவுரைக்கு தீர்வு காண இயலும் என மாற்றப்பட்டது. இதுக்கான பதில் இரண்டும் சரி. முன்னாடி அப்படி இருந்திருக்கு. 1973 இந்த வழக்கின் மூலமாக அதை இப்படி மாற்றிருக்காங்க. அரசியலமைப்பின் முகவுரையை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் ஒரு பகுதியாக கருத வேண்டும் என தீர்ப்பளிக்கப்பட்ட வழக்கு. முகவுரை என்பது இந்திய அரசியலமைப்பு சட்டத்துடைய ஒரு பகுதி தான் என்று தீர்ப்பளிக்கப்பட்ட வழக்கு கேசவானந்த பாரதி வழக்கு. கேசவானந்த பாரதிக்கும் கேரள அரசுக்கும் இடையே வழக்கு நடந்திருக்கு. அந்த வழக்கில் சொல்லியிருக்காங்க. இந்திய அரசியல் சாசனத்தின் அடிப்படை வடிவத்தை மாற்ற இயலாது என தீர்ப்பளிக்கப்பட்ட வழக்கு. எந்த வழக்கில் அடிப்படை வடிவத்தை மாற்ற இயலாது என்று கூறியிருக்காங்க? SR பொம்மை வழக்கு நடைபெற்ற ஆண்டு. SR பொம்மை வழக்கு நடைபெற்ற ஆண்டு 1994. முகவுரை அரசியலமைப்பின் ஒருங்கிணைந்த பகுதி என தீர்ப்பளிக்கப்பட்ட வழக்கு. முகவுரை அரசியலமைப்பின் ஒருங்கிணைந்த பகுதி என்று தீர்ப்பளிக்கப்பட்ட வழக்கு LIC வழக்கு 1995 நடைபெற்றிருக்கும். 1950 ஜனவரி 26 அன்று முகவுரையில் இல்லாத வார்த்தை என்ன? 1950 ஜனவரி 26 அன்று முகவுரையில் இல்லாத வார்த்தை இறையாண்மை இருந்தது, மக்களாட்சி இருந்தது, குடியரசு இருந்தது, சமத்துவம் என்ற வார்த்தை இல்லை. முகவுரை எத்தனையாவது சட்டத்திருத்தத்தின் மூலம் திருத்தப்பட்டது? இது பார்த்திங்கன்னா ஒரே ஒரு முறை மட்டும்தான் திருத்தியிருக்காங்க. இதை தேர்வில் கேட்கலாம். ஒரே ஒரு முறை மட்டும்தான் திருத்தியிருக்காங்க. 42வது சட்டத்திருத்தம் 1976 செய்யப்பட்டது. அதன் மூலமாக தான் திருத்தியிருக்காங்க. முகவுரை திருத்தத்தின் மூலம் சேர்க்கப்பட்ட 3 சொற்கள். சொற்களை நீக்கலை, சொற்களை சேர்த்திருக்காங்க. இதுக்கான பதில் சமதர்மம், சமய சார்பின்மை, ஒருமைப்பாடு. இந்த 3 வார்த்தைகள் சேர்க்கப்பட்டது. சமதர்மம், சமய சார்பின்மை, ஒருமைப்பாடு. தவறான இணையை கண்டறிக. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, முகவுரையில் இருக்கிற அந்த வார்த்தைகளுக்கான மூலம் என்ன அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இதை வச்சும் கேள்வி வந்திருக்கு. இறையாண்மை அப்படிங்கிறத சாவரின்னு சொல்லுவோம். இது லத்தீன் வார்த்தை, சரியாக தான் இருக்குது. செக்குலர் அப்படிங்கிறது சமய சார்பின்மை, இதுவும் லத்தீன் வார்த்தை தான். டெமோக்ரஸி என்பது மக்களாட்சி, இது கிரேக்க வார்த்தை. ஈக்குவாலிட்டி என்பது சமத்துவம், இது லத்தீன் வார்த்தை தான். இங்கே பார்த்தீங்கன்னா அனைத்தும் சரியாக தான் இருக்குது, தவறானது எதுவுமே இல்லை. நல்லா கவனிங்க. சாவரின் அப்படிங்கிறது லத்தீன் வார்த்தை, செக்குலர் அப்படிங்கிறது லத்தீன் வார்த்தை, டெமோக்ரஸி என்பது கிரேக்க வார்த்தை, ஈக்குவாலிட்டி என்பது லத்தீன் வார்த்தை. தவறான இணையை கண்டறிக. இங்கேயும் அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. லிபர்ட்டி அப்படின்னா சுதந்திரம், இது லத்தீன் வார்த்தை. ஜஸ்டிஸ் அப்படின்னா நீதி, இதுவும் லத்தீனில் தான் வந்திருக்கு. ஃபேட்டர்னிட்டி அப்படின்னா சகோதரத்துவம், இது லத்தீன் வார்த்தை. ரிபப்ளிக் அப்படின்னா குடியரசு, இது ஸ்பானிஷ் கிடையாது, இது லத்தீன் வார்த்தை தான். அதனால் இதுதான் தவறு. எந்த வார்த்தை எங்கிருந்து வந்திருக்குன்னு பாருங்கள், கண்டிப்பாக கேட்பாங்க. நாட்டின் ஒற்றுமை என்ற சொல் எவ்வாறு மாற்றப்பட்டது?
1976 42வது சட்டத்திருத்தம் பண்ணாங்க. அப்போ நாட்டின் ஒற்றுமை என்ற வார்த்தையை நாட்டின் ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாடு என்று மாற்றினார்கள். நாட்டின் ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாடு. அடுத்த வினா, இந்திய அரசியலமைப்பின் முகவுரை எவ்வாறு துவங்குகிறது? எப்படி ஆரம்பிக்குது, எப்படி முடியுதுன்னு பார்த்துக்கோங்க. இதை வச்சு கேட்டிருக்காங்க. இந்திய மக்களாகிய நாம் என்று ஆரம்பிக்கிறது. இந்திய மக்களாகிய நாம் என்று தான் ஆரம்பிக்கிறது. இந்திய அரசியலமைப்பின் முகவுரையின் கடைசி வரிகள் என்ன? முகவுரையில் இருக்கிற கடைசி வரிகள் என்ன? 1949 நவம்பர் 26 நாளில் ஏற்றுக்கொண்டு இயற்றி இந்த அரசியலமைப்பை எங்களுக்காக நாங்களே அளிக்கிறோம். இதுதான் கரெக்டு. எங்களுக்காக நாங்களே அளிக்கிறோம் என்பதுதான் சரி. நல்லா பார்த்துக்கோங்க, இதை கேட்டிருக்காங்க. முகவுரையில் உள்ள சொற்களின் சரியான வரிசை எது? சரியான வரிசையையும் பார்த்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதற்கான பதில், இந்தியா ஒரு இறையாண்மை மிக்க சமதர்ம சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு நாடு. இந்த ஆர்டர் நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக கேட்பாங்க. இந்தியா ஒரு இறையாண்மை மிக்க சமதர்ம சமய சார்பற்ற ஜனநாயகம் அப்படின்னா மக்களாட்சி குடியரசு நாடு. இதுதான் சரியான வரிசை. அரசியலமைப்பு சட்டத்தின் மூலம் அரசியல் சமுதாய பொருளாதார மாற்றங்கள் ஏற்பட வேண்டும் என்பது எதன் முக்கிய நோக்கமாகும்? அரசியலமைப்பு சட்டத்தின் மூலம் அரசியல் சமுதாய பொருளாதார மாற்றங்கள் ஏற்பட வேண்டும் என்பது முகவுரையின் நோக்கமாகும். இதுவரைக்கும் நம்ம அவுட் சோர்ஸு ஸ்கூல் புக்கிலேருந்து கேள்விகளை பார்த்தோம். இனி நம்ம பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சியுடைய முந்தைய ஆண்டு வினாக்களை பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 45 வினாக்கள் இருக்குது. இந்த வினாக்களை பார்த்துட்டே வாங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே ரிப்பீட்டாக கூட வரும். ஆனால் எப்படிலாம் கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். சில தேர்வில் கடினமாக கேட்டிருக்காங்க, சில தேர்வுகளில் ஈஸியாக கேட்டிருக்காங்க. எப்படிலாம் கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். முகவுரையின் நோக்க தீர்மானத்தை கொண்டு வந்தவர் யார்? குறிக்கோள் தீர்மானம், குறிக்கோள் அப்படிங்கிறதுக்கு நோக்கம் அப்படிங்கிற வார்த்தையும் இருக்குது. ஸோ இங்கே மாற்றி கேட்டிருக்காங்க பாருங்கள். குழப்பறதுக்காக நோக்க தீர்மானத்தை கொண்டு வந்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஜவஹர்லால் நேரு. கீழ்கண்ட எந்த நாட்டு அரசியலமைப்புடன் இந்திய அரசியலமைப்பின் முகவுரையின் பெரும்பகுதி ஒத்துள்ளது? அமெரிக்க அரசியலமைப்பு. எந்த நாட்டு அரசியலமைப்பிலிருந்து குடியரசு, சுதந்திரம், சமத்துவம் மற்றும் சகோதரத்துவம் என்ற கூறுகள் நமது முகவுரைக்கு பெறப்பட்டன? பிரான்ஸ் அரசியலமைப்பிலிருந்து தான் நம்ம எடுத்திருக்கோம். சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்ற முழக்கங்கள் இந்திய அரசியலமைப்பின் முகவுரையில் முக்கியத்துவம் தரப்பட்டுள்ளது. இவை எந்த புரட்சியின் முழக்கங்கள்? பிரெஞ்சு புரட்சியின் முழக்கங்கள். அங்கிருந்து நம்ம எடுத்திருக்கோம். இந்திய அரசியலமைப்பு முகவுரையின் மொழி மற்றும் லட்சியங்கள் கீழ்கண்ட எந்த அரசியலமைப்பின் செல்வாக்கினால் உருவாக்கப்பட்டது? முகவுரையில் இருக்கிற மொழி, அந்த மொழி மற்றும் லட்சியங்கள் எந்த அரசியலமைப்புடைய தாக்கத்தால் உருவாக்கப்பட்டிருக்குன்னு கேட்குறாங்க. அமெரிக்க ஐக்கிய நாடுகள், பிரான்ஸு, ரஷ்யா. இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா அனைத்தும் சரி என்பது ஆன்சர். பின்வரும் எந்த வார்த்தைகள் 1949 நவம்பர் 26 நிறைவேற்றப்பட்ட இந்திய அரசியலமைப்பில் இடம்பெறவில்லை? இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை 1949 நவம்பர் 26 தான் ஏற்றுக்கொண்டோம். அதில் என்னென்ன வார்த்தை இருந்தது அப்படின்னா, எரியாண்மை என்ற வார்த்தை இருந்தது, மக்களாட்சி இருந்தது, குடியரசு இருந்தது, சமதர்மம் என்ற வார்த்தை இல்லை. இதை 1976 தான் பிறகு சேர்த்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் இங்கே ஒரு கேள்வியை கேட்குறேன், கமெண்ட்டில் பதில் போட்டுவிடுங்க. 1949 நவம்பர் 26 தான் அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இதை எந்த தினமாக சொல்கிறாங்க? எந்த தினமாக சொல்கிறாங்க? இதை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்திய அரசியலமைப்பின் முகவுரை மற்றும் அரசு வழிகாட்டு நெறிமுறைகள் உள்ளடக்கிய சித்தாந்தமானது. முகவுரையிலையும் அரசு வழிகாட்டும் நெறிமுறைகள்லையும் என்ன சித்தாந்தம் இருக்குதுன்னு கேட்குறாங்க. சமத்துவவாதம் தான் இருக்குது. நீதி புனராய்வுக்கு அப்பாற்பட்டது எது? நீதி புனராய்வுக்கு அப்பாற்பட்டது எது? முகவுரை. இந்திய அரசியலமைப்பின் முன்னுரையில் பயன்படுத்தப்படும் சகோதரத்துவம் என்ற சொல் தொடர்பான கீழ்காணும் கூற்றுகளில் சரியானவற்றை தேர்வு செய்யவும். சகோதரத்துவம்னா என்னன்னு கேட்குறாங்க. இது பிராந்தியவாதத்திற்கு இடமளிக்காது, சரி. இது வகுப்புவாதத்திற்கு இடமளிக்கும், தவறு. இது சாதியவாதத்திற்கு இடமளிக்காது, சரி. இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா 1, 3 சரி என்பது ஆன்சர். இந்திய அரசியலமைப்பின் எந்த விதி முகப்புரையில் மாற்றம் செய்துள்ளது? முகப்புரையில் மாற்றம் செய்த விதி என்னன்னு கேட்குறாங்க. 42வது சட்ட திருத்தம் 1976. சமய சார்பற்ற என்ற வார்த்தை 42வது அரசியலமைப்பு திருத்தச் சட்டத்தின் மூலம் முகவுரையில் சேர்க்கப்பட்ட ஆண்டு 1976 தான் சேர்த்திருக்காங்க. மத சார்பின்மை என்ற வார்த்தை அரசியலமைப்பு சட்டத்தின் முகப்புரையில் இணைக்கப்பட்டதற்கு முன்னரே உச்சநீதிமன்றம் மதச்சார்பின்மை அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படை கூறுகளில் ஒன்று என்று கூறிய ஆண்டு எது?
மதச்சார்பின்மை என்ற வார்த்தையை 1976 42வது சட்ட திருத்தத்தின் மூலம் தான் சேர்த்தோம். ஆனால் அதுக்கு முன்னாடியே 1973 உச்சநீதிமன்றம் மதச்சார்பின்மை என்பது அரசியலமைப்பு சட்டத்துடைய அடிப்படை கூறுகளில் ஒன்று என்று சொல்லியிருக்கு. முகவுரையின் 6ஆம் பத்தியில் 1976 அரசியல் சாசன திருத்தல் சட்டம் மூலமாக சேர்த்த வார்த்தையை தெரிந்தெடுக்கவும். நல்ல கவனிங்க, 6வது பத்தியில் சேர்த்திருக்காங்க. அப்படி சேர்க்கப்பட்ட வார்த்தை ஒருமைப்பாடு என்ற வார்த்தை. ஒருமைப்பாடு அப்படிங்கிற வார்த்தையை 6வது பத்தியில் சேர்த்திருக்காங்க. அப்போ என்ன 2 வார்த்தை இருக்கு இல்லைங்களா, சமதர்மம் மற்றும் சமய சார்பற்ற அப்படிங்கிற வார்த்தை இருக்கு இல்லைங்களா, இந்த வார்த்தையை முதல் பத்தியில் இணைச்சாங்க. நல்லா கவனிங்க, இந்த 2 வார்த்தையும் இணைக்கப்பட்டது முதல் பத்தி, சமதர்மம் சமய சார்பற்ற இந்த வார்த்தை. அதுவே ஒருமைப்பாடு என்ற வார்த்தை 6ஆம் பத்தியில் இணைக்கப்பட்டுள்ளது. அடுத்து வேணா பாருங்கள், சமதர்மம் மற்றும் சமய சார்பற்ற என்ற வார்த்தைகளை இந்திய அரசியலமைப்பின் முகவுரையில் சேர்த்த சட்டத்திருத்தம் என்ன? 42வது சட்டத்திருத்தம் 1976. 42வது அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் இந்திய அரசியலமைப்பு சாசனத்தின் முகவுரையில் 3 புதிய சொற்களை சேர்த்தது. பின் வருவனவற்றுள் எது தவறானது? சோசலிஸ்ட் சேர்த்தாங்க, மதச்சார்பற்ற சேர்த்தாங்க, ஒருமைப்பாடு சேர்த்தாங்க, மக்களாட்சியுடைய சேர்க்கலை. நல்ல கவனிங்க, சோசலிஸ்ட் அப்படிங்கிறது ஆங்கில வார்த்தை, அப்படியே போட்டிருக்காங்க பாருங்கள், டிரான்ஸ்லேட் பண்ணாமல் அப்படியே போட்டிருக்காங்க. ஸோ இப்படியும் கேள்விகள் வரும். ஸோ நீங்கள் எக்ஸாமுக்கு படிக்கிற மாதிரி இருந்தால் ஒரு இங்கிலீஷ் வார்த்தையை மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா அதையும் நல்லா பார்த்துக்கோங்க. இப்படி டைரெக்டாகவே டிரான்ஸ்லேட் பண்ணி கேட்பாங்க. எத்தனையாவது அரசியலமைப்பு திருத்தத்தின்படி இந்திய அரசியலமைப்பின் முகவுரையில் இந்தியாவின் ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாடு சேர்க்கப்பட்டது? ஒற்றுமை ஒருமைப்பாடு என்பது 42வது சட்ட திருத்தத்தின் மூலம் சேர்க்கப்பட்டது. கீழ்கண்ட வாக்கியங்களை கவனிக்கவும். முகவுரை இந்திய அரசியலமைப்பின் ஒரு பகுதியாகும். முகவுரை திருத்தப்படலாம். முகவுரையில் கூறப்பட்டிருக்கும் ஏற்பாடுகள் நீதிமன்றங்கள் மூலம் செயல்படுத்த முடியாது. முகவுரையே அதிகாரத்தின் மூலமும் ஆகும். இதுவும் தவறானதுங்க, மற்ற எல்லாமே சரிதான். 1, 2, 3 சரி. ஏன்னா அதிகாரத்துடைய தோற்றம் அப்படிங்கிறது மக்கள் தான். அதை முகவுரையிலே சொல்லியிருப்பாங்க. மக்கள் தான் இந்தியாவின் அதிகாரத்தின் தோற்றுவாயின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த பாயிண்ட் தான் தவறு. இந்திய அரசியலமைப்பின் முகவுரையை அரசியல் சாசனத்தின் அடையாள அட்டை என்று யார் கூறினார்? N.A. பால்கிவாலா இவர் தான் சொல்லியிருப்பாங்க. பால் அட்டை என்று ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். பின்வரும் எந்த கூற்று N.A. பால்கிவாலாவோடு தொடர்புடையது? முன்ன டைரெக்டாக கேட்டாங்க, இப்போ எப்படி கேட்டிருக்காங்க பாருங்கள், ரிவர்ஸில் கேட்டிருக்காங்க. N.A. பால்கிவாலா என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்குறாங்க. முகவுரை என்பது அரசியலமைப்பின் அடையாள அட்டை என்று சொல்லியிருப்பார். ஜாதகம் என்று சொன்னவங்க முன்சி, திறவுகோல் என்று சொன்னவங்க எர்னஸ்ட் பர்கர். அரசியலமைப்பு முகவுரை என்பது அரசியலமைப்பின் அரசியல் ஜாதகம் என கூறியவர் யார்? ஜாதகம் என்று கூறியவர் K.M. முன்சி. கீழ் குறிப்பிடப்பட்டவர்களுள் இந்திய அரசியலமைப்பின் முன்னுரைதான் அரசியலமைப்பின் முக்கிய குறிப்பு என்று கூறியவர் யார்? இந்த கேள்வியை நல்லா கவனிங்க. இந்த கீ நோட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் சொல்கிறாங்க. கீ அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, கீ அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம். கீனா சாவி அல்லது திறவுகோல். அரசியலமைப்பின் திறவுகோல் தான் முகவுரை என்று சொன்னவர் யாருங்க? எர்னஸ்ட் பர்கர். இதை எப்படி மாற்றி கேட்டிருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது பொறுத்துக, நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லைங்களா, அதே கேள்வி தான். அரசியல் ஜாதகம் என்று குறிப்பிட்டவர் K.M. முன்சி. அரசியலமைப்பின் சாவி என்று குறிப்பிட்டவர் எர்னஸ்ட் பர்கர். அரசியலமைப்பின் ஆன்மா என்று சொன்னவர் தாகுர்தாஸ் பர்கவ். வழக்கறிஞர்களின் சொர்க்கம் என்று குறிப்பிட்டவர் சர் ஐவர் ஜென்னிங். பின்வரும் கூற்றுகளில் எது சரியான இந்திய அரசியலமைப்பு சட்ட முகவுரையின் கடைசி வரியாகும்? கடைசி வரி என்னன்னு கேட்குறாங்க. இதற்கான பதில், இவ்வழியாக அரசியலமைப்பு சட்டத்தை தன்மயமாக்கி எங்களுக்கு அளித்துக் கொள்கிறோம். இதான் கரெக்டுங்க. நம்ம என்ன பார்த்தோம், நாங்களே இயற்றி எங்களுக்கு அளித்துக் கொள்கிறோம்னு போட்டிருந்தாங்க இல்லைங்களா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் கரெக்டாக வந்திருக்கு. எங்களுக்கு அளித்துக் கொள்கிறோம் பாருங்கள். இது நாட்டிற்கு அளிக்கிறோம் தவறு, நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறோம், தேசத்திற்கு அர்ப்பணிக்கிறோம், இதெல்லாம் தவறு. கேசவானந்த பாரதி வழக்கில் உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பின் சாராம்சமாக கீழ்கண்ட கூற்றுகளில் எவை சரியானவைன்னு கேட்குறாங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முகவுரை அரசியலமைப்பு சட்டத்தின் ஒரு அங்கம் அல்ல, இப்படி சொல்லியிருக்க மாட்டாங்க, ஒரு அங்கம் தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முகவுரை அரசு அதிகாரத்தின் தோற்றுவாயாகவும் அரசு அதிகாரத்தை கட்டுப்படுத்தும் வரம்பிற்கு உட்பட்டதாகவும் உருவாக்கப்பட்டது. இது தவறுங்க, அப்படிலாம் சொல்லியிருக்க மாட்டாங்க. முகவுரை என்பது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் ஒருங்கிணைந்த பகுதி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுதான் கரெக்டு. கேசவானந்த பாரதி வழக்கில் தான் இதை சொல்லியிருக்காங்க. மதச்சார்பற்ற நாடு என்ற வார்த்தை இந்திய அரசியலமைப்பின் முகப்புரையில் சேர்ப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட சட்ட திருத்தம் என்னன்னு கேட்குறாங்க. 42வது சட்ட திருத்தம், மதச்சார்பற்ற நாடு. 1976ஆம் ஆண்டின் அரசியல் சாசன திருத்தல் சட்டம் மூலம் முகவரியில் திருத்தம் செய்யப்பட்டு டேஸ் மற்றும் என்ற சொற்றொடர் சேர்க்கப்பட்டது.
என்ன வார்த்தையை சேர்த்துருக்காங்கன்னு கேட்குறாங்க. சமதர்மம், மதச்சார்பின்மை, ஒருமைப்பாடு, இந்த 3 வார்த்தையும் சேர்த்துனாங்க. கீழ்காணும் எந்த வழக்கின் தீர்ப்பில் உச்சநீதிமன்றம் அரசியலமைப்பின் முகவுரையை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் ஒரு பகுதியாக கருத வேண்டும் என தீர்ப்பளித்தது? எந்த வழக்கில் சொல்லியிருப்பாங்கன்னா, கேசவானந்த பாரதி வழக்கு 1973 நடந்தது. அதில் தான் சொல்லியிருப்பாங்க. இந்திய அரசியலமைப்பு முகவுரை பற்றிய தவறான வாக்கியங்களை கவனிக்கவும். ஜவஹர்லால் நேரு இதனை அரசியல் சாசனத்தின் அடையாள அட்டை என்று கூறினார். அடையாள அட்டைன்னு சொன்னவர் பால்கிவாலா. தவறு. இது அரசியல் சாசனத்தின் அதிகாரத்தை வெளிப்படுத்துகிறது. இது சரிதான். இந்திய நாட்டின் தன்மையை வெளிப்படுத்துகிறது. இதுவும் சரிதான். இந்திய அரசியல் சாசனத்தின் கொள்கைகளை வெளிப்படுத்துகிறது. இதுவும் சரிதான். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தவறான கூற்று எதுன்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ 1 மட்டும் தவறு. நல்லா கவனிங்க, தவறான வாக்கியம் எது தான் கேட்டிருக்காங்க. கீழ்காணும் சொற்றொடர்கள் முகப்புரையில் எந்த வரிசையில் இடம்பெற்றுள்ளன? ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துட்டோம். இறையாண்மை கொண்ட, சமதர்ம, மதச்சார்பற்ற, மக்களாட்சி, குடியரசு நாடு, இதுதான் கரெக்டு. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 3, 2, 4, 1, 5 இதுதான் கரெக்டு. பின்வரும் வாக்கியங்களில் 42வது இந்திய அரசியலமைப்பு திருத்தத்துடன் பொருந்தாத கூற்று எதுன்னு கேட்குறாங்க. 42வது திருத்தத்தை பற்றி கேட்டிருக்காங்க. சமய சார்பற்ற என்ற வார்த்தை அரசியலமைப்பு முகப்புரையில் சேர்க்கப்பட்டது. சரி. அரசாங்கம் அனைத்து சமயங்களையும் சமமாக பாதுகாத்தது. இதுவும் சரிதான். சமய சார்பற்ற மற்றும் சோசலிச என்ற வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. சரிதான். சில திருத்தங்கள் முகப்புரையில் கடைசி பத்தியில் ஏற்படுத்தப்பட்டது. தவறு. கடைசி பத்தி கிடையாது, முதல் பத்தியிலையும் பண்ணியிருக்காங்க, 6வது பத்தியிலையும் பண்ணியிருக்காங்க. சரியான கூற்றை கண்டறிக. இங்கே பாருங்கள், கூற்று காரணம் டைப்பில் கேட்டிருக்காங்க. கூற்று: இந்திய மக்களாகிய நாங்கள் இந்தியாவை ஒரு இறையாண்மை கொண்ட, சமதர்ம, மதச்சார்பற்ற, ஜனநாயக குடியரசாக அமைவதற்கு உறுதியுடன் தீர்மானித்துள்ளோம். காரணம்: முகவுரை இந்திய அரசியல் சாசனத்தின் அதிகார மூலதனம் மற்றும் இந்திய நாட்டின் தன்மையை வெளிப்படுத்துகிறது. இதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா கூற்று காரணம் 2ம் சரி. சரியான விளக்கம்தான். எந்த ஆண்டு இந்திய அரசியலமைப்பின் முகவுரை திருத்தப்பட்டது? சிம்பிளாக கேட்டிருக்காங்க. 1976 தான் திருத்தியிருக்காங்க. சமய சார்பின்மை என்னும் சொல் டேஸ் மொழியிலிருந்து வந்தது. எந்த மொழிச்சொல் அப்படின்னு கேட்குறாங்க பாருங்கள். இது லத்தீன் மொழிச்சொல். இந்தியாவின் முழுமையான இறையாண்மை அதிகாரத்தை பெற்றிருப்பவர் யார்? இந்திய மக்கள் தான் அதிகாரத்தை பெற்றிருக்காங்க. அடுத்த வினா பாருங்கள். இந்திய அரசியல் சாசனத்தின் அடிப்படை வடிவத்தை மாற்ற இயலாது என்று கூறிய வழக்கு என்ன? நல்லா கவனிங்க. அடிப்படை வடிவத்தை மாற்ற முடியாது அப்படின்னா அது கேசவானந்த பாரதி வழக்கு தான். கேரள அரசுக்கு எதிராக ஒரு வழக்கு தொடுத்திருப்பார். அந்த வழக்கில் தான் சொல்லியிருக்காங்க அடிப்படை வடிவத்தை மாற்ற இயலாது. அடுத்த வினா பாருங்கள். அரசியலமைப்பின் அடிப்படை அம்சங்களை மாற்ற இயலாது என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு அளித்தது பின்வரும் எந்த வழக்கின்படி? நல்லா கவனிங்க. அடிப்படை அம்சங்களை மாற்ற முடியாது அப்படின்னா அது மினர்வா மில்ஸ் வழக்கு தான். இந்திய அரசியலமைப்பின் முகவுரையில் உள்ள சோசியலிஸ்ட் என்ற வார்த்தையுடன் தொடர்புடைய அரசியல் சாசன திருத்த சட்டம் எதுன்னு கேட்குறாங்க. 42வது சட்ட திருத்தம். அடுத்த வினா பாருங்கள். சரியான கூற்றை கண்டறிக. கூற்று: 42வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் ஒரு குறு அரசியலமைப்பு என்று குறிப்பிடப்படுகிறது. காரணம்: அதிகமான விதிகளை கொண்டு ஒருங்கிணைக்கப்பட்ட திருத்த சட்டம். இது 10th புக்கில் இருக்குதுங்க. இதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா கூற்று காரணம் 2ம் சரி. சரியான விளக்கம்தான். மதச்சார்பின்மை மற்றும் மக்களாட்சி ஆகியவை அரசின் இரு தூண்கள் என்று கூறியவர் யார்? மதச்சார்பின்மை மற்றும் மக்களாட்சி ஆகியவை அரசின் இரு தூண்கள் என்று சொன்னவங்க இந்திரா காந்தி. சரியான கூற்றை கண்டறிக. கூற்று: அரசியலமைப்பு சட்டத்தின் முன்னுரை தான் முகப்புரை என்று அழைக்கப்படுகிறது. காரணம்: அது இந்தியாவை இறையாண்மை, சமத்துவம், மதச்சார்பின்மை, மக்களாட்சி, குடியரசு என்று வரையறை செய்கிறது. இதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா கூற்று காரணம் 2ம் சரி. சரியான விளக்கம்தான். இந்த ஆர்டரை பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். 1, 2, 3, 4, 5. அடுத்த வினா பாருங்கள், பொறுத்துக்க. இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் விளக்கம் என்னென்னு கேட்டிருக்காங்க. இறையாண்மை அப்படிங்கிறது முற்றிலும் அரசியல் சுதந்திரம் மற்றும் இறை அதிகாரம் பெற்றது. பொதுநல கோட்பாடு அப்படிங்கிறது எல்லாவித வேற்றுமைகளையும் தகர்க்க சமூக மாற்றத்தை உருவாக்குதல். மதச்சார்பற்ற அப்படின்னா எந்த மதத்தை வேண்டுமானாலும் பின்பற்ற பறைசாற்ற சுதந்திரம். ஜனநாயகம் அப்படின்னா மக்களால் மக்களுக்காகவே மக்களாக செய்யும் ஆட்சி தான் ஜனநாயகம். அடுத்த வினா பாருங்கள், கடைசி வினா. பின்வருவனவற்றில் எது மாநிலத்தின் இன்றியமையாத பகுதியாகும்? இதுக்கான பதில் இறையாண்மை. இறையாண்மை என்பதுதான் மாநிலத்தின் இன்றியமையாத பகுதியாகும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் மொத்தம் 77 கேள்வியாக பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன்.
வீடியோ பிடிச்சிருந்தது, யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் போடுங்க. வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோக்கான லிங்க்கு எண்டு ஸ்க்ரீன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் இருக்குது. கிளிக் பண்ணி பாருங்கள்.